இந்த இஃப்தார் நோன்பு திறந்தாங்க இல்லைங்களா, அதை பத்தி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை மற்ற கட்சிகள்லாம் நீங்க இஃப்தார் நிகழ்ச்சி பார்க்கலாம். எல்லாரும் கீழே உட்காந்துருப்பாங்க. தலைவர்கள் மட்டும் மேடையில் உட்காந்துருப்பாங்க. தலைவர் மேடையில் இருப்பாங்க, மக்கள் எல்லாம் கீழே இருப்பாங்க. விஜய் என்ன போன்ற சென்ற வருடம் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியா இருக்கும், இந்த வருடம் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியா இருக்கும், மக்களோட மக்களா உட்காந்து கீழே தான் உட்காந்து அவர் நோன்பு திறந்துட்டு இருக்காரு. அவர் கேட்குறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானுங்க. இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வரானவங்க தான், இல்லை தலைவர்கள் ஆனவங்க தான். அந்த தலைவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட இணைஞ்சு ஒரு இடத்துல மக்களோட மக்களாக இருக்க முடியாது அப்படின்னா அவங்க எப்படி ஒரு தலைவராக இருப்பாங்க? விஜய் அவர்கள் எதுக்குமே வெளியே வரதில்லை, எதுக்குமே வெளியே வரதில்லைன்னு சொல்கிறவங்க இந்த இடத்துல சமூக நீதி சில பேர் இவர் ஓட்டுக்காக இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஜய் என்ன அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அது நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, ஒரே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர். அவர் சொல்கிற மாதிரி தாங்க 2015 வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப்தார் நோம்புக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஸோ அன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட மக்களாக கீழே தரையில் தான் உட்காந்துருக்காரு. 2025 தரையில் தான் உட்காந்துருக்காரு, 2026 தரையில் தான் உட்காந்துருக்காரு. தரையில் உட்காந்துருக்காரு, மேடையில் உட்காந்துருக்கான்றது விஷயம் இல்லைங்க, மக்களோட மக்களாக இருக்கார். அதுதான் விஷயம். இதில் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எடப்பாடி அவர்கள் வந்து இஃப்தார் நோம்பு திறந்தப்பவும் சரி, இல்லை இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நோம்பு திறந்தப்பவும் சரி, அந்த வீடியோ நியூஸில் வரும், அப்படி ஒரு ஸ்லைடாக வரும், போயிடும். ஆனால் விஜய் அவர்கள் போய் அந்த நோம்பு திறந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவர் ஃபுல்லாக அவர் கலந்துக்கிட்ட வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இவங்க தான் அவங்க தான் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான கொள்கை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அங்கே வெளிப்பட்டிருக்கு. இனம் மதம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து மறந்து மனிதத்தை வந்து ஓங்கி இதெல்லாத்தையும் பார்க்க வச்சது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தான். ஈத் முபாரக், ஹாப்பி ரம்ஜான்.